எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு கூட வந்தீங்க? How many of you are expecting the word of God today? ஆமென். கர்த்தர் என்னோடு பேசணும். Lord has to speak to me today. ஆமென். நாங்க இங்க யாருமே வரல, இந்த டேனி வந்திருக்குது பேசுறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. நோ. ஆண்டவர் நம்மளோட பேசணும். So not Pastor Danny, but Lord is going to speak to us today. ஆண்டவர் நம்மளோட பேசணும். Lord has to speak to us today. ஆமென். Amen. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி. Let us bow down our heads. பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் Our ராஜா. Holy Father, we thank you and praise இந்த you. நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி. We thank you for this wonderful day. தேவ கரம் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, you speak and we will listen, Lord. ஆராதனையிலே நீங்க கடந்து வந்தீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். Lord, you have come down in the midst of us during the worship. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே வார்த்தையினூடா எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுங்க. Speak to us through your word, Master. அப்பா இயேசுவின் நாமத்தினாலே எங்களோடு பேசுங்க. In Jesus mighty name, speak to us, பரிசுத்த Father. இரத்தத்தினாலே என்னையும் சகோதரியை மறைத்துக்கொள்ளுங்க. Lord, hide behind your cross and your precious தேவ blood, கரம் Lord. மாத்திரமே ராஜரிகம் பண்ணட்டும். May your hand alone rule over here. இயேசுவின் நாமத்தினாலே. In Jesus mighty name. ஆமென். Amen. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் ரொம்ப நல்லவர். God is very good. ஆமென். Amen. எத்தனை மாசம் முடிஞ்சது? How many months are over? 8 மாதங்கள் ஆசீர்வாதமாய் கர்த்தர் எங்களுக்கு முடிய பண்ணினார். ஆமென். Lord has blessed us with 8 months. சொல்லுவோம் ஆமென். Amen. எந்த சேதமும் இல்ல ஆண்டவரே, அதற்காய் நன்றி. Thank you, Lord, for protecting us. ஆமென். Amen. எத்தனையோ பேர் இருப்பன்னு நினைச்சவங்க எல்லாம் இல்ல. Many people who are not alive today. ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டி But இருக்கிறார். Lord has given us a grace. இது அவருடைய சுத்த கிருபை. This is His pure grace. எத்தனையோ நாசமோசங்களுக்கு எங்களை விலக்கி காத்திருக்கிறார். Lord has protected us from many different இந்த dangers. 9வது மாதத்திலே ஆசீர்வாதமாய் 1ஆம் தேதி கர்த்தருடைய சமூகத்துக்கு வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். Lord has given us the grace to be in His presence on this first day of அவருக்கு 9th எல்லா month. கன மகிமை செலுத்துகிறோம். Praise and glory to His name. ஆமென். Amen. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் எங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்வோம். Let us turn our Bibles. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். John chapter 15 verse number chapter 16 verse 16 15-16. John chapter 15 verse number 16. You did not choose me, but I chose you and appointed you to go and bear fruit that will last. Then the Father will give you whatever you ask in my name. ஆமென். Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன்? How many of you believe that we are chosen? ஆமென். அந்த 2-3 பேர் மாத்திரமா? மத்தவங்களுக்கு எல்லாம் ஷுவர் இல்லையா? Amen. ஆமென். Amen. சொல்லுங்க, சத்தமா பேசணும், அப்பதான் எனக்கு கேட்கும். சரியா? எனக்கு கொஞ்சம் காது கேட்காது. கொஞ்சம் சத்தமா பேசுவோம். ஆமென். Amen. ஆமென். Amen. நாங்க எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். We all are chosen. தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா என்ன நடக்குமா அதுல சொல்லி இருக்குது? What happens to the chosen அதுல people? கொஞ்சம் 2-3 விஷயம் சொல்லி இருக்கு. அத கொஞ்சம் வாசிப்போம் நாங்க திரும்பவும். Let us read that once again. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். You did not choose me, but I chose you. என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ, கேட்டுக்கொள்வது எதுவோ அதை Father will give you whatever you ask in my name. அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி. You go and bear fruit. ஆமென். Amen. நாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா எப்படி இருக்கணுமா? So how should be as a chosen people? கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும். We have to bear fruit. ஆமென். Amen. கனி கொடுக்கிறோமா? Are we bearing fruit for the Lord? ஆமென். Amen. ஆமென். கனி கொடுக்கிறோமா? Are we bearing fruit? ஆமென். Amen. கனி கொடுக்கலடி இனிமேல் யோசிங்க, நான் கட்டாயம் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. So if you're not bearing fruit, Lord, definitely you have to bear fruit ஏன்னா going முதல்ல சொன்னா நாங்க forward. தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். Because we are chosen. அநேக நேரத்துல இந்த இடத்துல ஊழியம் செய்றீங்க, அநேகம் பேர் Many பார்த்தேன். people are serving here. நாங்க எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். We all are chosen. அநேகம் பேர் வெளியில இருந்தாலும் கர்த்தர் சில பேர் மாத்திரம் தெரிந்தெடுத்து அந்தந்த இடத்துல வைத்திருக்கிறார். There are so many people outside, but Lord has selected people and kept for இந்த His ministry. தெரிந்தெடுத்திருக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவரும் கனி கொடுக்கணும்ன்றது கர்த்தருடைய சித்தம். It is the will of the Lord that every chosen people has to bear the fruit. கனி கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, இன்னொன்று சொல்லி இருக்குது. Not only bearing fruit, நிலைத்திருக்கும்படி. in order to stand firm in it. ஆமென். Amen. நாங்கள் நிலைத்திருக்கும்படி We have to stand firm கர்த்தர் in எங்களுக்கு bearing fruit. கிருபை பாராட்டுவாராக. May the Lord give us the grace. ஆமென். Amen. இந்த நாளிலும் கூட வார்த்தையின் ஊடாக
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செய்த நல்ல இல்லாட்டி பிள்ளையான காரியங்களை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு யோசிக்கிறேன். So I'm thinking about speaking what the chosen people did according to the word and Amen. mistakes that they did. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? How many of you are ready to hear? ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய தாசர்கள் அநேகம் பேர் நாங்க வார்த்தையில வாசிக்கிறோம். We can read about so many servants of Lord. ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆண்டவர் அந்நிய இதுல இருந்து ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டு வருகிறார். When we see Abraham, he was separated out from a different religion and background. ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார். Lord is calling him. அழைத்து கொண்டு வந்து மாத்திரமல்ல வாக்குத்தத்தம் ஒன்று கொடுக்கிறார். Not only he called him, he promised வாக்குத்தத்தத்தை Abraham. நிறைவேற்றுகிறார். He fulfilled the promise. நிறைவேற்றுவது மாத்திரமல்ல சொல்றது எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே செய்கிறார். Whatever he promised him, he fulfilled everything. அதுக்கு பிறகு அவருடைய மகனை பார்க்கிறோம். After that, when we see his son, அவருடைய பேர் என்ன? what is the son of Abraham? ஈசாக். Isaac. ஈசாக்குடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை பார்க்கிறோம். Then we see the promises that Isaac is getting. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நடத்தி வருகிற பாதைகளை பார்க்கிறோம். We can see how Lord is leading his son's life also. அவரை 2 மகன்கள் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். So Lord has blessed them with 2 sons. சோ அவங்களோட கதையை தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். Today we are going to see their story. இந்த கதை உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். You know this story very well. நாங்க வாசிக்க போகிறோம். We are going to read. இந்த நேரத்தில் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10-11 வாசிப்போம். Genesis chapter 28 verse number 10 and 11. Genesis chapter 28 verse number 10 and 11. Nice. That's enough. Jacob left Beersheba and set out for Haran. When he reached a certain place, he stopped for the night because the sun had set. Taking one of the stones there, he put it under his head and lay down to sleep. Hallelujah. Hallelujah. So இந்த கதை நல்லா தெரியும். அவர் எப்படி எங்க இருந்து ஆரானுக்கு வர்றாரு இப்ப? From where is Jacob coming to Haran? உங்களுக்கு எல்லாம் கதை தெரியும் நான் நினைக்கிறேன். I know that you know the story. அவர் என்ன செய்தார்? What did he do? புத்திர சுவீகாரத்தை அபகரித்த கள்ள வேற என்னது அவரை குறித்து டிசீவ் வாட் சே வி சே இந்த டிசீவ் இன் தமிழ் எத்தன் என்று சொல்லி அவரை அடிச்சு துரத்துற மாதிரிக்கு இப்ப சீனோன் நடக்குது. அவர் ஆளை விட்டா போதுன்னு ஓடுறாரு இப்ப. So now Jacob is running away from his brother because he has taken away his birthright and is coming down. ஆண்டவரை தெரியாது. Lord knows. ஆண்டவரை தெரியாது. He doesn't know the Lord. He was rejected from his household. அவருடைய ஒதுக்கப்பட்டவராக இருந்தார். அவருடைய குடும்பத்தாராலே ஒதுக்கப்பட்டவராக. He was rejected from his family. வேலை தேவையில்லாதவராக. He was not wanted by his family. இவர் இனிமேல் இந்த குடும்பத்துக்கு ஆகாதவர் என்றாக. So he was completely rejected by his family. இப்படி அடிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர். So the one who is sent away like this, போற இடத்துலயும் எங்க போறான்னு தெரியாது. He doesn't know where he is going. எதிர்காலம் என்னன்னே தெரியாது. He doesn't know what is his destination. Hallelujah. Hallelujah. எதிர்காலம் என்னன்னே தெரியாது. So he doesn't know what his future. எங்க போறன்றது மாமா வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு கதை தெரியும். ஆனா அதுவும் எப்படி போறேன்னு தெரியுமோன்னு எனக்கு தெரியாது. So he knows that he's going to uncle's house but he doesn't know how to go even there. எதிர்காலம் எல்லாம் தெரியலடி பரவாயில்லை. He doesn't know about future, it is okay. தலைக்கு தலகாணி ஒன்று வைக்கிறதுக்கு தலகாணி இல்லையா. So he doesn't even had a pillow to keep it on his head. கல்ல வச்சு படுக்கறாருன்னு சொல்லி கதையில போட்டுருக்கு. So the story tells he kept a stone on his head to sleep. Hallelujah. 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 இந்த நாள்ல யோசிச்சு பாப்போம். Let us think about this. இங்க இருக்க अनेகம் பேர் யோசிச்சு கொண்டிருக்கலாம் ஆண்டவரே 1ஆம் தேதி ஆயிட்டு. So many people here would have been thinking இன்னொரு மாதமும் தொடங்கிட்டு. Another month started. எதிர்காலம்ன்றது கேள்விக்குறியா தான் இருக்கு. Future is a question mark. என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. I do not know what am I going to do. எங்க போறேன்னு எனக்கே தெரியல. I do not know where I am going. அப்படினா அங்கலாய் போடு நீங்க உட்கார்ந்திருக்கலாம். So you might be worried and sitting here. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட தான் பேச போறார். Lord is going to speak to you today. மனாசே சொன்னார் अनेகம் பேரை காண இல்ல அப்படினு சொல்லி. But Manasseh said there are so many people missing today. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தான் முன்குறிச்சிருக்கிறார். So Lord has chosen you and appointed you today here. நீங்க யோசிக்கலாம் இங்க நாங்க 2-3 பேர் தான் இருக்கோம் என்ன நடக்க போகுது அப்படினு. So you might think only few people are here, what can you are specially called by God. நீங்கள் விசேஷித்த விதமாக கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். Amen. He wants to give you assurance today. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை இந்த நாளிலே தர விரும்புகிறார். He wants to give you assurance. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை தர விரும்புகிறார். If assurance come from the man, it will be in vain. மனிதனிடத்திலிருந்து ஒரு நிச்சயம் வந்தால் அது அழிந்து போகும். If it comes from the Almighty God,
கர்த்தர் சர்வ வல்லவரிடத்தில் that வரும் will பொழுது take place definitely in your life. அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே முடிவடையும். நிச்சயமாக வாழ்க்கையில நிறைவேறும். It will definitely fulfilled in your பக்கத்துல life. உள்ளவங்களுக்கு சொல்லுங்க, நிச்சயமாக எங்க வாழ்க்கையில It நிறைவேறும். will be definitely fulfilled in your life. கொஞ்சம் சொல்லுங்களேன் பிரதர். So look at your neighbor and say it will be கொஞ்சம் சொல்லுங்க. definitely fulfilled. சொல்லுவோம். It will be நாங்க வாயினால definitely அறிக்கை fulfilled. செய்வதை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். So whatever we confess in our mouth, Lord is powerful எங்கள் enough to மத்தியிலே அவர் fulfill it. உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் Lord is விசுவாசிக்கிறீங்க? in the midst of us. நான் விசுவாசிக்கிறேன். I truly இந்த இடத்துல believe கர்த்தர் that. உலாவிக் கொண்டிருக்கிறார். So Lord Jesus is in the midst of எந்த us. எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த இடத்துல சிலர் உட்கார்ந்திருக்கலாம். கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறவர், கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். So even if you're sitting without expectations, the one who is in the midst of மகிமையின் us can ராஜா walk through. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே சந்திக்க நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். The glorious King is powerful to meet you individually and இந்த நேரத்துல நம்ம personally. யோசிச்சு கொண்டிருக்கலாம், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே காரியம் நடக்க போகுது? We might be thinking, how this is possible? யாக்கோபுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல. There is no expectations for Jacob. செய்யாத குத்தத்தை அதை நான் பேச போறேன். எத்தனைன்னு சொன்னதுக்கு யார் இங்க எத்தனைன்றதை நான் காண்பிக்க போறேன். So I'm going to show you who is the wicked person actually. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அநேக குற்றச்சாட்டுகள், செய்யாத குற்றச்சாட்டுகளுக்கு இன்றைக்கு நாங்க முகம் கொடுத்து கொண்டிருக்கலாம். So many a times we might be facing for the things that we do not have நம்மளும் done. சொல்லுவேன், நான் குத்தம் செய்யாமலே நான் அடி வாங்கி கொண்டிருக்கேன் ஆண்டவரே. So we are getting beaten because even without doing நான் mistakes. ஒண்ணுமே செய்யல, போராடலாம் என்ன ஏசுறாங்களே ஆண்டவரே. So I did not do anything but wherever I go I get rejected, Father God. எங்கே போனாலும் நான் என்னை தள்ளுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட தான் பேச விரும்புகிறார். Lord is speaking to you. ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். Lord is desiring to do something. He is going to give you assurance. Hallelujah. கர்த்தர் ஒரு நிச்சயத்தை உங்களுக்கு தர That is the விரும்புகிறார். good news today. அதுதான் இந்த நாளிலே சந்தோஷமான Amen. செய்தி. ஆமென். பக்கத்துல உள்ளவங்க சொல்லுங்க, ஆமென். Look இது at கட்டாயம் நடக்க போகுது. So this will happen இது definitely கட்டாயம் today. நடக்க போகுது. This will happen definitely. Without doubt it's going to take place in my எந்த life. சந்தேகம் இல்லாமல் இது நிச்சயமாய் நடக்கும். இது நிச்சயமாய், ஆமென். Definitely it will be fulfilled உங்க today எத்தனை and பேர் now. அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. I do not know how many of you have experienced that. ஆனா நான் அனுபவிச்சிருக்கேன். I have experienced ஒண்ணுமே personally. இல்லாத இடத்துல இருந்து ஆண்டவர் உருவாக்கி தந்திருக்கதை நான் கண்டிருக்கேன். I have seen in my life that where there is nothing, நடக்கிறதுக்கு Lord has வாய்ப்பே created இல்லை it. என்று சொல்லுற இடத்துல இருந்து ஆண்டவர் உருவாக்கி தந்த அநேக காரியங்கள் இந்த கரங்களை தந்திருக்கிறார். Lord has made possible in the impossible ways. ஹalleluya. Hallelujah. சேனைகளின் ஆண்டவர் எங்கள் தெய்வமாய் இருக்கிறார். Lord of hosts is our God. நாங்க ஆராதிக்கிற ஆண்டவர் இஸ்ரவேலின் தெய்வம். ஹalleluya. Lord worship is the Lord of Israel. ஹalleluya. Hallelujah. நாங்க ஆராதிக்கிற ஆண்டவர் இஸ்ரவேலின் தெய்வம். The Lord whom we worship is the Lord of Israel. ஹalleluya. Hallelujah. அதே அதிகாரத்துல 13 14 வசனத்தை வாசிப்போம். When we read verse number 13 14 in the same chapter. Amen. There Amen. above it stood the Lord, and he said, I am the Lord, the God of your father Abraham and the God of Isaac. I will give you and your descendants the land on which you are lying. Your descendants will be like the dust of the earth, and you will spread out to the west and to the east and to the north and to the south. ஹalleluya. Hallelujah. எதிர்பாராத நேரத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். So in an unexpected time, Lord is promising him with the ஹலோ, covenant. இன்னைக்கு நாங்களே எதிர்பார்ப்போடு வந்திருக்கோம் இல்லையா? So are we all sitting with an expectation here இந்த இடத்துல today? நாங்களே எதிர்பார்ப்போடு வந்திருக்கோம். ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. So we are sitting here with an expectation, Lord, do something for me. அங்க ஒரு மனுஷன் ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல. So there is a man without any ஆண்டவர் யாருன்னே expectations. தெரியாது. He doesn't know who the Lord அவங்க is. அப்பா சொன்னாரா தெரியாது. I do not know if the Father has taught him. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷனோட ஆண்டவர் பேசுறார். Lord is speaking to the man without any expectations. எதிர்பார்ப்போட வந்திருக்கவங்கள சும்மா விட்டுருவாரா? You who are sitting here with an expectations, will he leave you alone? கட்டாயம் செய்வார். Lord will definitely do. ஆமென். Amen. பக்கத்துல சொல்லுவோம், கட்டாயம் செய்வார். Look at your neighbor and say, definitely he will do. கட்டாயம் செய்வார். Definitely he will do. கட்டாயமா செய்வார். Definitely he will do. Hallelujah. Hallelujah. Definitely he will do. கட்டாயமாக செய்வார். ஆமென். எந்த எதிர்பார்ப்பு இல்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி சொல்றார். Without any expectations, if Lord can bless Jacob. அது மாத்திரமல்ல, Not only that. நான் உன்னை தெரிந்திருக்கேன் ஆசீர்வதிக்கிறதுக்கு சொல்றார். He says, I have chosen you, I am going to bless you. இவருக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்ல, அந்த இடத்துல வந்து சொல்றார், ஆண்டவர் சொல்றார், ஹலோ பாஸ், I am going to bless you. Without any expectations, he was there. Lord is promising him. He might think that I don't have a pillow to lay down, but I got a promise word from my almighty God. தலையணையை வைத்து படுத்துக்கொள்ள கூட முடியவில்லை, ஆனால் கர்த்தரிடத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றேன் என்று நினைத்திருக்க கூடும். Amen.
இன்னைக்கு நம்ம நிலைமை அதான் இருக்கலாம். So that is our situation also today. ஆண்டவரே எந்த நிலைமை இல்ல ஆண்டவரே. Oh, no situation is there here to me, Lord. ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்காரு. எத்தனை பேருக்கு அப்படி நடந்திருக்கு? எனக்கு நடந்திருக்குது. It has happened to me personally. ஒண்ணுமே இல்லாத நேரத்துல When there was nothing. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, லஞ்ச் இல்ல, டின்னரும் இல்ல, ஒண்ணு இல்ல. நான் யோசிச்சு கொண்டிருக்கேன், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே எல்லாம் நடக்க போகுது. So there is no food for breakfast, lunch and dinner. How is it going to ஒரு happen? 25-30 வருடங்களுக்கு முன்பாக Before 25-30 years. நான் யோசிச்சு கொண்டிருக்கேன், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே காரியங்கள் வாய்க்க பண்ண போறீங்க. How is it going to happen? ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறேன். But Lord says, I am going to turn you blessed. நான் யோசிச்சேன், என்னதான் ஆசீர்வதிக்க போறீங்க ஆண்டவரே. I thought, Lord, you're going to bless me. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறேன். And Lord says, I'm going to turn you as a blessing to நான் so யோசிச்சேன், many ஆண்டவரே people. நானே சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம Oh இருக்கேன். Lord, I myself do not have food for எப்படி me. நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் How மாறுவது? can I be turned as a blessing to so many இன்னைக்கு நான் திரும்பி people? பார்க்கிறேன், ஆண்டவரே நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா But வைத்திருக்கிறார். today I look back and Lord has கர்த்தருக்கு turned me as கோடான a கோடி blessing. ஸ்தோத்திரங்கள். Praise be to the Lord. சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றுகிற ஆண்டவரை நாங்கள் Whatever He has ஆராதிக்கிறோம். promised, He has fulfilled according to His யாக்கோபுக்கு word. சொல்லுகிறார் ஆண்டவர், இல்லாத இடத்துல நான் உருவாக்க போகிறேன், உன்னை சந்ததிகளை ஆசீர்வதிக்க Lord போகிறேன். has promised Jacob that I'm going to make things and bless your descendants. நாங்க இந்த கதையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். நாங்க எங்களுக்கு எல்லாம் நல்ல இந்த கதை தெரியும், அதனால தெரியும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டார். So we know the story, He is already blessed. அதனால நாங்கள சொல்லுவோம், ஆண்டவர் நல்லவர் பாஸ்டர். So therefore we can say Lord is very good. ஆனா அதே pastor. ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், வழிவாசல் இல்லாத உங்க ஒவ்வொருவருக்கும் சில பேருக்கு சொல்றார். But the same Lord, when there is no way, Lord is speaking to you today. Same thing going to take place in your life. அதேதான் உங்களுக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். Hallelujah. Hallelujah. அப்படியே செய்ய நாம் வல்லவர். Lord is powerful enough to do in the சில same நேரத்துக்கு way. நாங்கெல்லாம் இந்த யாக்கோப் போன மார்க்கம் அந்த பாதையில போகாம இருக்கலாம். Sometimes we might not face the same path that Jacob ஆனா faced. ஆண்டவர் நாங்க போற பாதைக்கு அதுக்கு உரிய பதிலாய் சொல்லுகிறார், நான் ஆண்டவராய் இருக்கிறேன். So but whatever path we are facing in our life today, Lord says, I am the Lord with நான் you. வழிவாசல்களை உண்டு பண்ண போகிறேன். I am going to create ways for you, says the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆமென். இந்த யாக்கோபுடைய கதை இப்படி ஓடி வந்தாரு தானே. So Jacob has just கொஞ்சம் நாங்க come down like this. முதலாவது அதிகாரத்துக்கு போய் கொஞ்சம் பார்க்க போறோம். So let's turn back to one more chapter before this. 27ஆம் அதிகாரத்துல 1 to 4 வரைக்கும் வாசிக்க போகிறோம். Genesis chapter 27 from verse number 1 to 4. வாசிப்போமா? ஹalleluya. When Isaac was old and his eyes were so weak that he could no longer see, he called for Esau his older son and said to him, "My son, here I am," he answered. Isaac said, "I am now an old man and don't know the day of my death. Now then, get your weapons, your quiver and bow, and go out to the open country to hunt some wild game for me. Prepare me the kind of tasty food I like and bring it to me to eat, so that I may give you my blessing before I die." ஹalleluya. Hallelujah. ஈசாக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏசாவுக்கு சொல்லும்போது, When Isaac was speaking this statement to Esau, ஈசாக்குடைய வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க? who were all there? யாரெல்லாம் இருந்தாங்க? ரெபேக்கா இருந்தாங்களா? ரெபேக்கா அவங்களோட வைஃப் இருந்தாங்களா? இருந்தாங்க. Rebecca was there, his wife. வேற யார் இருந்தாங்க? எளிய மகன் யாக்கோப் Jacob was also there. இருந்தாரா? யாக்கோப் இருந்தாரு. தகப்பனானவர் சரியா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? If father was right, what he could have done? ஹலோ, இங்க இருக்க அப்பாமார் அம்மாமார் எல்லாத்தோடையும் தான் பேசுறாரு ஆண்டவர். ஹalleluya. Hallelujah. நாங்க தாய் தகப்பன்மார் எங்கட முதற்கணிக்கு எப்படியுமே சரியான பாசம் கூட, அப்படிதானே? மூத்த மகள்ண்டா சரியான பாசம் கூட, So we love our first child more and more. அப்படிதானே? Is it so? சாப்பாடு பரிமாறக்குள்ளேயும் ஒரு துண்டு அரைச்சி எக்ஸ்ட்ராவா போடுவேனா? So when we share food, we will give some more food for the older son or என்ன daughter. செய்யறதுனாலும் அந்த மூத்த மகன் செஞ்சா கொஞ்சம் சரி அப்படின்னு செஞ்சுட்டு போயிருவோம் இல்லையா? So we will just adjust even if the older son makes mistake. மூத்த மகன் மேல எப்படியுமே மூத்த மக்கள் ஆணோ பெண்ணோ அலாதி பிரியமா இருப்பாங்க தகப்பன்மார் தாய்மார். The parents used to love their first child so much. அதே அன்பு இந்த மனுஷனுக்கு இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். I think the same love this Isaac is also having. முழு குடும்பத்தையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்க வேண்டிய ஈசாக்கு, Isaac, who should have called his whole family and blessed everyone, தனியா மூத்த மகன் மாத்த ராஜாவா இங்க he just calls his first son. அந்த நீ செய்யற நல்ல கறியோண்டு வச்சு கொண்டு வா, You prepare a good tasty food for நான் me. உன்னை ஆசீர்வதிக்க போறேன். I want to bless you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் சொல்லுவோம் ஹalleluya. Hallelujah. நீங்க எல்லாம் இங்க தான் இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு தான் ஹalleluya கேக்குறேனா? ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஈசாக்குடைய விருப்பம் என்ன? What was the desire of Isaac? ஈசாக்குடைய விருப்பம் என்ன? சொல்லுவோம். ஏசாவை
ஆசீர்வதிக்கிறது. Isaac desired to bless Esau. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? What is the desire or will of Lord? யாக்கோபை ஆசீர்வதிப்பது. To bless Jacob. இது பேரண்ட்ஸ் ஆகிய இவர்களுக்கு தெரியுமா? Does they know as their parents? திருப்பிக் கொள்வோம் நாங்க. Let us turn. 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாரும் திருப்புங்க பாப்போம், குயிக்கா திருப்புவோம். Genesis chapter 25 verse number 23. இரண்டு ஜாதிகள் கற்பத்தில் உண்டாகும், இரண்டு வித ஜனங்கள் உண்டாகுவார்கள், ஒரு ஜனத்தார் மற்றவனை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன். ஹல்லேலூயா. Two nations are in your womb, and two peoples from within you will be separated. One people will be stronger than the other, and the older will serve the younger. So who's going to govern who's going to govern now? The younger or the elder one? The younger going to govern. The older will serve the younger. Amen. இளையவன் தான் ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார். So Lord clearly mentioned that the younger is going to be ஆனா அப்பட blessed. ஆசை என்ன? மூத்த மகனை ஆசீர்வதிக்கணும். But father decided to bless his older son. என்ன முதலாவது பாயிண்ட். My first point. No matter you do like something or someone, don't go against God's will. கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிராக உங்களுடைய விருப்பத்தின்படி எந்த காரியத்திலும் நீங்கள் போக கூடாது. Even though you like it. நீங்கள் அதை விருப்பமாக உங்களுக்கு அது இருந்தாலும் Most of the time we love to do things. நாம் அதை செய்ய முயற்சி செய்வோம். We love to do things. அது நமக்கு விருப்பமாக இருக்கும். We want to do it. அதை செய்ய வேண்டும் என்று நாம் விருப்பம் This is my heart desire. இதுதான் என்னுடைய விருப்பம், அதை செய்ய வேண்டும் என்று நினைக்க கூடும். அடம் பிடிச்சி காரியங்கள் செஞ்சிருக்கோம்னா மிச்சம் பேர் நாங்க. So many times we would have struggled to fulfill our desire. எங்களை பத்தி எங்களுக்கு தான் தெரியும். எங்க திறமை எல்லாமே எங்க வீட்டாளுக்கும் எங்களுக்கு தான் தெரியும். So we know our talents. அடம் பிடிச்சி செஞ்சிருக்கிறோம். So we just wanted to fulfill. ஆண்டவர் கிளியரா சொல்லிருப்பார், இது கூடாது. Lord would have definitely said this is not. இது ஆகாது. This is not for you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறார். Lord is desiring to bless you. இந்த சர்ச்சில் இருக்க ஒவ்வொருவரும், இந்த நாள்ல இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. Each and every single person here is you're going to bless personally. ஆனா அதுக்கு முதல்ல சில கண்டிஷன்ஸ். But there are certain conditions before you are being blessed. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றார் ஆண்டவர் வந்து, the first thing no is, matter even though you love it or the loved ones or the it's maybe a special thing for you, don't go against God's will. என்னவாக இருந்தாலும் உங்கள் விருப்பமாக இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிராக நீங்கள் போக வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மனுஷன் தைரியத்தை பாருங்க. Look at the boldness of the man. நாங்க பார்த்தா எல்லாரும் யாக்கோபு தான் கள்ளங்கிறோம். So we are thinking that Jacob was deceitful. யாக்கோபு ஒண்ணுமே செய்யல, அப்பா பெரிய பெருங்கல்லனா இருப்பான் போல இருக்கு. So Isaac was even more deceitful than the son. என்ன செஞ்சாரு? What did he do? தனியா கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆள் அனுப்பிவிட பாக்குறாரு. So he is trying to call his older son in separately and then கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த யாக்கோபு ஈசாக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துடுவோம். So let us forget Jacob and Isaac. நான் யாக்கோபு ஈசாக்க பத்தி பேச இங்க வர இல்ல. I am not here to speak about Jacob and Isaac. நம்ம கதையை பேசுவோம். Let us speak our story. நம்ம கதையை பேசுவோம். We will speak our story. Where we are standing today. இந்த நாளிலே எங்கே நிற்கிறோம்? What we are doing today. நாம் என்ன செய்து We கொண்டிருக்கிறோம்? are keep on questioning the Almighty God. கர்த்தரை நாம் கேள்வி கேட்டுக் We கொண்டிருக்கிறோம். say it's going to be the year going to be finish Holy Spirit of God. இந்த வருஷத்திலே முடிய But போகிறது. things whatever you promised me on the 1st of January didn't taken place yet. ஆனால் 1ஆம் தேதியில கர்த்தர் செய்த வாக்குத்தத்தம் பண்ணியது முன்ன முடிவடையவில்லை. நீங்க தான் பேசுனீங்களா ஆண்டவரே? Did you speak to me, Lord? இல்லாட்டி நான் இருக்கிற இடம் தான் பிழை ஆண்டவரே. Or am I in a wrong position? நம்ம அநேகம் பேர் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறோம். We are asking and questioning. நம்ம ஆண்டவரை கேட்கும் முந்தி அநேகரை கேட்கும் முந்தி நம்மளை கேட்டுக்கொள்வோம். Before we question Lord and question others, let us question What am I doing today? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? What am I doing today? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? Am I doing God's will today? கர்த்தருடைய சித்தத்தை இந்த நாளிலே செய்து Or am I கொண்டிருக்கிறேன்? standing somewhere else? நான் வேற எங்கே நின்று கொண்டிருக்கிறேன்? அவர் உள்ளத்தையும் உள்ளாந்திரங்களையும் ஆராய்ந்து அறிகிற தெய்வம். Lord is the one who intrudes into our heart. மனுஷன் முன்பாக நாங்க நல்ல வேஷம் போடலாம். We can act before human beings. ஆண்டவர் முன்பாக எதுவுமே செய்ய But முடியாது. before the Lord we cannot do anything.
ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. எங்கள் உள்ளத்தை உள்ளாந்திரங்களை அறிகிற ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். We are worshiping the Lord who intrudes and இந்த நாள்ல understands our ஒவ்வொருவரையும் hearts. ஆண்டவர் கேட்கிறார். Lord is asking each and every one of us Even here. though it's very you love that. உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது அது. It's most important for you. அது உங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. But have you checked whether it's God's will? ஆனால் அது கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கிறதா என்று நீங்க நினைத்து பார்த்ததுண்டா? அது கர்த்தருடைய சித்தத்தின்படி Or you இருக்கிறதா? don't care about his will? கர்த்தருடைய சித்தத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுவதில்லையா? ஆண்டவர் பேசியும் கூட செய்யாது இல்ல நான் மூத்த மகனை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிற தகப்பன். So even after Lord spoke, the father is trying to bless the older son. என்ன நடந்தாலும் பரவாயில்லை. Whatsoever it could happen. என்ற விருப்பத்தை நிறைவேற்றுறேன். I have to fulfill my desire. Wow. எப்படி மனுஷர்? What kind of a man is this? இதனால நாங்க எல்லாரும் ஈசாக்க கரிச்சு கொட்ட தேவையில்லை. So let us not start talking against நாங்க நம்மள ourselves. குறிச்சு யோசிப்போம். Let us think about us now. நான் எங்க நிக்கிறேன் ஆண்டவரே? Where am I, Lord? நான் என்ன செய்றேன் ஆண்டவரே? What am I doing? Am I doing your will? நான் உம்முடைய சித்தத்தை செய்கிறேனா? Am I doing according to your will and wish? கர்த்தாவே உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையிலே நான் செய்கிறேனா என்ற கேள்வியை This கேட்போம். month he is going to bless you. ஏனென்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். As it was promised. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை போலவே It's going to take place in your lives. அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. Unless otherwise we turn around. நாம் கர்த்தருக்கு நேராக திரும்பும் வரையிலே அது நடக்காது. This is not going to take place. அது நடக்காது. உங்கள் கர்த்தருடைய சித்தம் நீங்கள் கர்த்தரின் பக்கமாக திரும்பும் வரையிலே அது On the first of நடக்காது. this month God is saying that come on turn around. இந்த 9ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தரின் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று அழைக்கிறார். நாங்க எங்களை ஜெனரேஷன்ஸ் ஆசீர்வதிக்க போறாராம். Lord is going to bless our generations. நம்மள மாத்திரம் ஆசீர்வதிச்சிட்டு விட மாட்டாரு. Not only us but all our generations. நம்மளோட முழு சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். Lord is going to bless all our generations. Hallelujah. Hallelujah. அவருடைய சத்தத்துக்கு எதிராய் கிரியை செய்வதை இந்த நேரமே நிப்பாட்டும். Stop acting against his voice. எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. Whatsoever it might be. என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை. Whatever you could lose because of it. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Lord is speaking to you, dear children. என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை ஆண்டவரே. You could lose anything because of that. இது நமக்கு விருப்பம் இல்ல நான் இதில இருந்து வெளியே வரேன்னு சொல்லுவோம். Oh, let us declare in our mouth that Lord he is able to do mighty marvelous thing in your lives. Hallelujah. Hallelujah. அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். He is powerful enough to do mighty things. அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். He is powerful enough to do miraculous things. வாழ்நாள்ல நினைச்சு கூட பார்க்கலாத காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். He is powerful enough to do mighty things that you உங்க சந்ததியில யாருக்குமே செய்யாத உங்களுக்கு செய்ய நல்லவராய் இருக்கிறார். Lord is powerful enough to do things mighty. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். But Lord is expecting one thing from you. Just you turn around and say God let me do your will and wish. கர்த்தரின் பக்கமாக திரும்பி கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை நான் செய்யட்டும் என்று மாத்திரம் நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. யார் கல்ல? Who is the deceitful person here? யார் ஏமாற்றுகிறவன்? Who is deceiving here? ஈசாக்கு ஏமாற்றுகிறவன். Isaac was the one who is deceiving முழு others. குடும்பத்தையும் கூப்பிட்டு கதைக்க வேண்டிய விஷயத்தை The one he should have called the whole family. தனியவே முடிச்சிடலாம்னு பார்க்கறான். He is trying to fulfill it alone. இன்னொரு ஆளை பாப்போம் அதே வீட்டுக்குள்ள. In the same family. Let's see somebody else in the same household. குடும்பத்தில் இன்னொரு ஆளை பார்ப்போம். Let's read in the same passage 6 and 7 please. 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். Genesis chapter 25 verse 27 verse 6 and 7. 27 verse number 6 and 7. Hallelujah. Six and 7 was 27 6 and 7. அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வருமுன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். Rebekah said to her son Jacob, look, I overheard your father say to your brother Esau, bring me some game and prepare me some tasty food to eat, so that I may give you my blessing in the presence of the Lord before I die. அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கொண்டது அம்மா போன்ல இருந்து கேட்டுட்டாங்க.
So whatever the father and son was conversing, mother overheard it. நம்ம அம்மாமாருக்கு இருக்கிற கிருபையோ கிருபை இல்லையா அது? So mothers have a great grace. 1000 வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் காது எல்லா இடமும் இருக்கு இல்லையா? So even if they work so many things, ears are with us. நான் எங்க சர்ச்சில் இருந்து சொல்லுவேன் வந்து இங்க இருக்கிற சவுண்ட் ப்ரூஃப் என்ன போட்டிருந்தாலும் அடுத்த வீட்ல நடக்கிறது எங்க அம்மாமாருக்கு கேட்டுரும். So whatever soundproof we have, things that are happening in the next house will be listened to. ஒரு மனுஷன் இங்க இருந்து பேசினானா அங்க இருக்கிறவங்க வந்து அவரோட உதடு அசைவுல பேச அவர் என்ன பேசுறான்னு கண்டுபிடிக்க கூடியவங்க கிருபை பெற்றவங்க எங்கட சகோதரிகள். Mothers can listen and overhear many things. இப்படிப்பட்ட கிருபை பெற்றவர்கள் எங்கள் மத்தியில் இருப்பதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord for having such a gracious woman in the midst of us. இந்த ரெபெக்காள் தன்னுடைய இளைய மகனை கூப்பிட்டு சொல்றாரு, இங்க வா ராஜா, இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. So Rebecca calls her younger son and says, something going to take place in this household. ஒரு காரியம் நடக்க போகிறது. Your dad saying that he is going to bless the elder one. உன் பிதா உன்னுடைய மகன் பெரிய மகனை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. 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 என்ன நடக்குது? What is happening? என்ற இரண்டாவது பாயிண்ட் என்னண்டா, My second point is, even if it is God's will, கர்த்தருடைய சித்தமாக இருந்தாலும் கூட wait until God act. கர்த்தர் செயல்படும் வரையிலே நீங்கள் காத்திருக்க வேண்டும். இந்த அம்மாக்கு ஞாபகம் வந்துட்டு ஆண்டவருடைய அனுமதி பெற்றவன் இந்த யாக்கோபு. So Rebecca remembers the promise that was spoken upon Jacob. வாக்குத்தத்தத்தின் மகன் இந்த யாக்கோபு. Jacob is the promised son. ஆசீர்வாதத்துக்குரியவன் இந்த யாக்கோபு. Jacob is the one for whom the blessing belongs to. ஏசா இல்லை. Not Esau. ஏசா இல்ல ஆசீர்வாதத்துக்குரியவன். Esau is not the person of blessings. இது ஞாபகம் வந்தாலும், even though if she remembers ஆண்டவருக்கு this, முன்பா இவங்க வந்து நிக்கிறாங்க, நான் ஹெல்ப் பண்றேன் ஆண்டவரே. so before the Lord she is coming before and நம்மள standing. மாதிரியே தான் இருந்திருக்காங்க ரெபெக்கா. So Rebecca was just like us. நாங்களும் ஆண்டவருக்கு உதவி செஞ்சிருக்கோம் தான் அநேக நேரங்கள். We are also trying to help God. நம்ம ரொம்ப உதவி செஞ்சிருக்கோம் ஆண்டவருக்கு. So we have helped God so உதவி much. செஞ்சு நல்ல நொந்து நூலாவி நூடுல்ஸாவி உட்கார்ந்து இருக்கிறோம். So we have helped the Lord, and after that we have been turned ஆண்டவர் இந்த into நாள்ல noodles. சொல்றாரு, உங்க உதவி எனக்கு தேவையில்லை ராஜா. The Lord says, I don't need you. I don't need your help at all. I don't need your help. I am almighty God. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். Amen. அவருடைய புயமும் அவருடைய கரத்தின் கிரியைகளை நாங்க நல்லா அனுபவிச்சு இருக்கிறோம். We have experienced his powerful hands. சர்வ வல்லவர்ன்றா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சர்வ வல்லவர்னு சொல்லி சும்மா நம்ம சொல்றோம், என்ன நாங்க சில நேரங்கள் அதை அனுபவிச்சு இல்லாதனால. So we are just saying Almighty God because we have not experienced சர்வ வல்லவர் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் சர்வ வல்லவர்னு சொல்லும்போது அது எவ்வளவு ஹெவியான வேர்ட் சொல்லி. So all those who experienced very well know about that Almighty. சர்வ வல்லவர் சொன்னா ஆண்டவரால இல்லாதவைகளை இருக்கிறவர்களால் அழைக்க கூடும். So Lord can call existing things that is not existing as existing. அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. He does not need anybody's help. இந்த ரெபெக்காள் போகிறாள் ஆண்டவருக்கே உதவி செய்யும்படியா. So Rebecca is stepping forward in order to help Lord God. Even though it's God's will, you know it's God's will, but don't react before God. கர்த்தருடைய சித்தம் என்று தெரிந்திருந்தால் கூட கர்த்தர் செயலாற்றும் வரையிலே நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆமென். 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 ஹalleluya. ஆண்டவர் அநேகருக்கு வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கார். The Lord has promised us with so many promises. நான் இப்படி செய்ய போறேன், அப்படி செய்ய போறேன், அது செய்ய போறேன், இத செய்ய போறேன், அப்படி உயர்த்த போறேன், இப்படி உயர்த்த போறேன். So our Lord would have promised you, I'm going to lift you up like this and that. அவசரப்பட்டுறாதீங்க. Do not be in a rush. அவருடைய காலம் வரும் வரைக்கும் அமைதலாய் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது அவசியம். Wait at the feet of the Lord until the appointed time. Otherwise, இல்லை என்றால் we will mess our life. நாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தவறான காரியங்களை செய்து விடுவோம். நம்மளுடைய நேரத்தை செயலிழந்து. I'm not going to ask who messed in your life, but I myself did that. I have that experience. யாருடைய வாழ்க்கையில தவறுகள் செய்திருக்கீங்கன்னு கேட்க போவதில்லை, என்னுடைய வாழ்க்கையில அது நடந்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. ஸ்ரீலங்கால இருக்கும்போது ஆண்டவருடைய தாசன் ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த வீட்ல இருந்து ஒருவர் வெளியில ஆண்டவர் கொண்டு போக போகிறார். When I was in Sri Lanka, Lord told through a person that Lord is going to take one person out from this family and house. நான் வந்து எங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை, be honest, ஆண்டவர் கிருபையில. So by the grace of the Lord, it is not needed for us to go to foreign country. நான் அந்த நேரத்துல செஞ்சு கொண்டு வந்த ஒரு எக்ஸாம் உள்ள ஃபெயில் பண்ணிட்டேன். உண்மையா I failed an exam in that time. எக்ஸாம் ஃபெயில் பண்ணது என்ன காரணம்? நான் படிக்க இல்ல. The reason is I did not study well. ஏன்னா நான் வர்க் பண்ணி கொண்டு படிச்சு கொண்டிருந்தேன். I was working and studying. நான் வர்க் பண்ணது வந்து Ernst & Young சொல்ற ஒரு ஆடிட் கம்பெனி உண்டு. I was working for Ernst & Young audit company. இந்த ஆடிட் கம்பெனி வந்து அங்க இந்த வேலை வந்து ஆடிட்டிங் இல்ல, இந்த வேலை
My job was not auditing there. என் வேலை வந்து ஆடிட்டர்ஸ் கொண்டு தர ரிப்போர்ட்டை வந்து அதை காப்பியா மாத்துறது. ஐ எம் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ஒரு ஆள். I was a computer operator to transform e-copies of the auditor's reports. இதுதான் என் வேலை. That was my job. அப்ப அங்க வேலை செஞ்சு கொண்டு நான் வந்து CIMA செஞ்சு கொண்டு இருக்கிறேன். I was working there and I was trying for an exam. எனக்கு சரியான அப்செட், இந்த எக்ஸாம் ஃபெயில் பண்ணுது. So I was so upset because I failed that exam. நான் வந்து சொல்றேன், ஆண்டவரே நான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணல, ஐயோ நான் தான் படிக்கலாட்டி ஃபெயில் பண்ண தானே செய்வாங்க. So I was crying and worrying to the Lord, Lord, I did not pass because I did not study, I did not pass. Children, is that so, right? If you don't study, you won't pass. Simple as that. Yes. So it's happened in my life, so I couldn't bear it. என்னோட வாழ்க்கையில அது நடந்தது, அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. So it's a 4F first time. I mean 4F. I failed in 4 subjects and I couldn't bear it. நான் 4 பாடங்களில் ஃபெயில் ஆனதால அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. God's servant came to my house and he said, he was prophesying, saying that Lord going to take somebody from this household to somewhere. இந்த குடும்பத்திலிருந்து ஒருவரை எடுத்து ஒரு பக்கத்துல கர்த்தர் அனுப்ப போகிறார் என்று சொல்லி கொண்டிருந்தார். And those days it's you know millions to come here, but again I came here with pennies, to be honest with you. நான் இந்த தேசத்திற்கு கொஞ்சம் நான் அவ்வளவு எல்லாம் செலவழிச்சு வரல, சும்மா நான் இங்க என்னமோ வந்தறங்கனே. I just came, I did not spend too much. இது இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு உண்மையிலே மேஜிக் மாதிரி இருக்கு. So even if I think today, it is like a magic. So நான் வந்து எங்க டாடி வந்து எனக்கு ஏசக்குள்ள ஒண்ணுமே இல்ல. So there was nothing for my father. இது இப்போ 25-30 வருஷத்துக்கு முதல்ல நடந்த ஒரு விஷயம் நான் சொல்றேன். So this happened before 25-30 years. அந்த நேரத்திலே வந்து ஒரு 2.5 லட்சம் ரூபாய் போல செலவு. So at that time it was costing 2.5 lakhs. இப்ப நான் பாஸ் பண்ணல, எந்த பிள்ளைதான். So it is my mistake that I did not pass. டாடி எனக்கு ஓங்கி ஒன்னு கண்ணத்துல அரைஞ்சிருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்திருக்கும். So if my father would have beaten me, then I could have been satisfied. அவங்க என்னன்னா ஃபெயிலா ஓகே அப்படினு போயிட்டாங்க. So my father said, okay, you are failing 4 subjects, it is okay. தாங்க முடியல. But I was unable to control my pain. நான் இப்படி அநியாயமாக்கிட்டேனே அப்படி. So why did I do like this? நான் யோசிச்சு கொண்டிருக்கேன், ஆண்டவர் ஏதோ இந்த வாழ்க்கையில செய்ய போறார். So I was thinking, Lord is going to do something. நான் சொல்றேன், நான் இந்த வர்க்குக்கு போய் கொண்டிருந்தேன், அந்த வேலையை விட்டு நான் நின்று முழுக்க படிக்க போறேன் அப்படின்னு. So I said I'm going to stop my job but then going to study full time. My dear beloveds, பிரியமானவர்களே, in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே for every steps, ஒவ்வொரு அடிக்கும் நீங்கள் God will direct you if you ask him to direct. கர்த்தரிடத்திலே நீங்கள் விசாரித்தீர்கள் என்றால் அவர் உங்களை Nobody can say that God didn't say anything to me. யாருமே கர்த்தர் என்னிடத்துல ஒன்றும் சொல்லவே எனக்கு ஒண்ணுமே சொல்லாம என்ன சும்மா அப்படியே விட்டுட்டாருன்னு யார் இங்க சொன்னீங்கன்னா அது கதை சொல்றீங்க. So if you are saying that Lord did not talk to me, then you are இந்த வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு அடிக்கடி சொல்லி கொண்டிருக்காரு. So my Lord is speaking to me every time. Danny, வேலையை விட கூடாது. Danny, do not leave your job. இந்த வேலையில நீ கட்டாயம் இருக்கணும். You have to stay in the job. நான் சொல்றேன், ஆண்டவரே what you are talking? But I was telling என்ன I am going to finish my CIMA. நான் படிச்சு முழு மூச்சா நின்னு படிச்சு முடிச்சிர போறேன். I'm going to stay back study. படிச்சு கிழிச்சிர போறேன். I'm going to study and complete it. இப்படி தான் சொன்னேன். I told him like that. You believe it or not? நீங்கள் நம்புவீர்களோ இல்லையோ, I couldn't go to any class. I didn't study at all. I didn't turn my books at all. நான் எந்த பாடத்திற்கும் செல்லவில்லை, நான் படிக்கவும் இல்லை, பரீட்சை எழுதவும் இல்லை. இந்த வேலை செஞ்ச இடத்துல என்னமோ நான் CEO மாதிரி அங்க இருக்க ஆபீசர் எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்றாங்க, வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க. Please come and start your job. You don't worry, we'll pay you for the exams even. We'll sponsor you for the exams. Where I was working, they are calling me as if I'm an important person and they were trying to sponsor for my exam. நான் சொல்றேன், இல்ல ஆண்டவரே. But I am telling no Lord. ஆண்டவருக்கு இல்ல, என்ன கூப்பிட்ட எல்லாருக்குமே இல்ல. So I said no to the Lord and those people who called me to the job. இப்போ நான் போயிட்டு வேலைக்கு சேர்ந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கல, எங்க வீட்டார் யாருக்கும் தெரியாது இது எவ்வளவு பெரிய கம்பெனின்னு. So my family does not know how big company is the company that I'm working for. நான் வேலை செஞ்ச கம்பெனி it's a multinational company. It was a multinational company. அவங்களோட ஹெட் ஆபீஸ் இங்க தான் இருக்கு. Head office is here in UK. இங்க இருக்க number 1 auditors ENG group. So the number 1 auditors Ernst and Young auditing group. நான் இப்போ என்ன செய்கிறேன், எனக்கு அந்த நேரத்தில் அருமையும் தெரியலை பெருமையும் தெரியலை, அப்படியே உதாசீனம் பண்ணிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். So I carelessly left my job and came out. என்ன நடந்துச்சு, வேலையும் இல்லை, so there is no job, படிப்பும் இல்லை, no education, பைத்தியக்காரன் ஆயிட்டேன். So I was mad. அந்த நேரத்தில் தேவதாஸ் தாடியெல்லாம் நல்லா வளரும். So I was just having bud. தம்பி நல்லா வளர்த்துருக்கீங்க, ரைட்? ஸோ இதுதான் நடந்து கொண்டிருக்கு. So that was happening in my life. இப்படி நடக்கிற நேரத்துல எங்க வீட்ல ஒரு பழக்கருக்கு சண்டே அப்சர்வர் கொண்டு தர்ற பழக்கம் எங்க டாடிக்கு. So on Sunday my father திருப்பி கொண்டிருக்கேன் ஸ்டடீஸ் இன் லண்டன்.
In the newspaper there were studies in London. ஆண்டவர் என்னமோ சொன்னார் தானப்பா, So Lord told me something. நம்மளுக்கு தான் இது வந்திருக்குதுன்னு சொல்லி நானும் அப்ளை பண்ணிட்டேன். So that opportunity for me is for me and I applied. ஆண்டவர் என்ன சொன்னார்? What did Lord said? Stay here. அங்கே இரு சொன்னாரு. Stay here. அங்கே இருன்னு சொன்னாரு. Be in your work. வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னார். Just do your work. உங்களுடைய வேலையை செய்ய வேண்டும் என்று நான் சொன்னார். இந்த மனசுல என்ன ஓடிக்கொண்டிருக்குன்னா, நான் உழைக்கிற இதுல சொற்பமான காசு. Now I was just earning small amount of money. நான் இந்த அப்பட பிசினஸ்ல லட்சக்கணக்கில் கை வைக்கிறாள். So I used to have millions of money in my நான் father's யோசிக்கிறேன், business. இது என்ன ஆண்டவர், இந்த 500 1000 வச்சு என்ன செய்ய போறோம்? So this is just a small amount But to me and God what am I going said to do? just stay there. கர்த்தர் அங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் என்ன செஞ்சேன்? What did I do? நான் ஆண்டவருக்கு படிச்சு கொடுக்கிற மாதிரி I took my own decision. நான் கர்த்தருக்கு சொல்லி தர போல நான் என்னோட முடிவை எடுத்துக்கொண்டேன். ஆண்டவருக்கு ஒரு திட்டம் தீர்மானம் இருக்கு என்னைய கொண்டு வரதுக்கு. So Lord has a plan to bring me here. ஆனா நான் அவசரப்பட்டேன் நான் நினைக்கிறேன். But I think I was rushing. அந்த நேரத்துல எனக்கு யார் சொல்லி எதுவும் விளங்கல. So I was not listening to anyone. இன்றைக்கு अनेक பேர் உங்களுக்கு அது சொல்லி கொண்டிருக்காங்க. So even today many people are advising you. சில பேர் காது கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கீங்க. So some of you are listening and then as இப்பவும் ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். Even now Lord is speaking to you. சில நேரங்கள் அதையும் கேட்கலாமா இல்லையான்னு யோசிச்சு கொண்டிருக்கீங்க. So sometimes you're thinking whether should I இந்த வாழ்க்கையில ஆண்டவர் செய்த காரியம், one thing that Lord did in my you life. believe it or not, within a week I just applied on Monday, the following Saturday I am here. நீங்கள் நம்புவீர்களோ இல்லையோ நான் திங்கட்கிழமை அப்ளை செய்து ஞாயிற்றுக்கிழமையில இங்க வந்தேன். I was thinking yes, it's God's pure plan. நான் நினைத்தேன் கர்த்தருடைய சித்தம் என்று. I am in God's plan. நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கிறேன் என்று நினைத்தேன். இங்க வந்து எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் Bethany Church. The only good thing that I got is Bethany Church. Hallelujah. Hallelujah. நான் இங்க வந்து இறங்கக்குள்ளே நான் ஒரு வீட்டில கால் வச்சது, நான் ஒரு சர்ச்சுக்குள்ள காலை வச்சேன். So as soon as I came here I stepped into the church. எனக்கு கிடைச்ச நல்ல குடும்பம் பெத்தனி குடும்பம். Bethany is a good family to me. ஆனா இங்க வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். So after coming over here I was நான் யோசிக்கிறேன், நான் அந்த அக்கீக்கரு புத்திரையா prodigal son நான் நினைக்கிறேன் நான் தான் அந்த இளைய குமாரன். So I was thinking myself to be a prodigal son. அந்த எதுவுமே சொல்லி என்னத்தையோ கேட்காம நடந்த மாதிரி ஆண்டவரே பண்டிகை கொடுக்கறே கூட நமக்கு கிடைக்காதா அப்படின்னு. So I was thinking I will not even get the food. I still remember in South Hall I was waiting in front of kebab கடைக்கு முன்னுக்கு நின்னு யோசிக்கிறேன், I don't have that 1 pound to pay and get my kebab roll. So ஒரு பவுண்ட் கூட இல்லாமல் சவுத்தால நின்ற நினைவுகள் I always share with my children saying that this is the store I was in front of this in 11:30 in the evening, in the night. I don't have anything to eat. I don't have a pound to spend and have my dinner. இரவு 11 மணியில அந்த கடைக்கு முன்பதாக நின்று ஒரு பவுண்ட் கூட thinking, Lord, why this happens to me? ஏன் இப்படி நடக்கிறது? நான் வந்து ட்ரெயின்ல இந்த யூனிக்கு போய் வரும்போது மெட்ரோ பேப்பர்ல பார்க்கறேன் ஏர்னஸ்டன் யங்ல ஜாப் இருக்கு நீங்க போட்டுருக்கான். So now they are saying that in E1I there is a job. Wow. ஆண்டவர் சரியா தான் செய்வாரு. So Lord will do things rightly. I went with my coat and suit boot. நான் அங்க போய் இறங்கிட்டேன். So I went there. and அங்க இருந்த and எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் அது இதெல்லாம் கொண்டு போயிட்டு அங்க கவுண்டருக்கு போனோடனே and passport பார்த்தோன்னே அவன் சொல்லிட்டான், students we can't take you, lost, get so lost. As soon as they saw my passport, we cannot take in students, you can go out, they நான் said. இப்படி அங்க வேலை செஞ்சப்பா அதெல்லாம் இல்ல ராஜா. So I said I had experience in E1I, but they நாங்க did not இங்க வேலை accept. எடுக்கறேன்னா டிகிரி இல்லாம எடுக்க மாட்டோம் ராஜா. So without visa, good thing here we cannot take you here. நான் துக்கத்தோட வெளியில வரேன். So I came back with pain. நான் ஸ்ரீலங்கால கம்பெனில வேலை செய்யும் போது எனக்கு கீழே நான் ட்ரெயின் பண்ண ஒருத்தர் அந்த இடத்துல இருந்து So when I was back working in Sri Lanka, who was under me, he is just standing out there smoking. Yes, he's in his break and I said, hello machan. I said, hi my friend. Hello machan, how you were here? He said to me, company sponsored me Danny, I got my visas. I was like, my goodness. எப்படி நீ இங்க வந்தா என்று கேட்டபொழுது கம்பெனி விசா கொடுத்து என்னை அனுப்பி வைத்தார். Hey beloved, my goodness, God help us. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் நினைச்சேன் ஆண்டவரே நான் செஞ்ச பிள்ளை இவ்வளவு பெரிய பிள்ளை செஞ்சிட்டேன். So think about what a great mistake. I still remember almost around 8-9 years I struggled. 8-9 ஆண்டுகளுக்கு பிறகும் நான் போராடி கொண்டிருந்தேன். Because ஏனென்றால் even though it's his will, கர்த்தருடைய சித்தமாக இருந்தாலும் கூட I jumped the gun. That's the right word. Pastor, did I say that? I jumped the gun. கர்த்தருக்கு முன்பதாக நான் செயல்பட ஆண்டவருக்கு உதவி செய்யற மாதிரி வேலை செய்ய போயிட்டு நான் என் வாழ்க்கையில I was thinking, Lord, I made a big mess.
I was trying to help Lord and made a big mess in my life. Hello. Forget about my story now. என்னுடைய கதையை மறந்து By விடுங்கள். God's grace, God again lift me up. கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் மீண்டுமாக என்னை தூக்கி நிறுத்தி But இருக்கிறார். let's check ourselves today. நாம் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நினைத்து பார்ப்போமாக. Let's check what we are going today. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைத்து பார்ப்போமாக. Right. Let's check ourselves today. நாம் என்ன செய்து கொஞ்சம் கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பார்ப்போம். Let us think about Am it. I helping God? நான் கர்த்தருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேனா? எப்ப அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் பாஸ்டர் டேனியை மறந்துடுறீங்க. So whenever you get that opportunity, do not forget Pastor Danny. யாக்கோபு, ஈசாக்கு, ரெபெக்கா எல்லாத்தையும் மறந்துடுங்க. You forget Pastor Danny மறந்துடுறீங்க. but do not forget Pastor இது என் Danny. வாழ்க்கையில நடந்த விஷயம். So this is something happened in my I life. try to help my God. நான் கர்த்தருக்கு உதவி செய்ய I முயற்சி was செய்தேன். properly frustrated properly. நான் பெரிய பிரச்சனைக்குள் நுழைந்தேன். And நான் ஏமாற்றப்பட்டவனா, நான் யோசிக்கிறேன் நான் எங்க ஆண்டவரே நிக்கிறது அப்படின்ற அந்த நிலைமையில நான் யோசிச்சேன் இதுதான் சரி சொல்லிட்டு அப்படியே அதை பிடிச்சு கொண்டேன். So when I was defeated and when I was disappointed, I was holding on to think whatever. நான் யோசிச்சேன் வந்து இதுதான் சரியானது அப்படின்னு. So I thought this is the right thing. ஆண்டவருடைய திட்டம் தீர்மானம் இருந்துச்சு சரியான முறையில இந்த தேசத்துக்கு என்ன கூட்டுவாரு. So he had great plan and purpose to come in the right way to this country. ரெபெக்காளுக்கு தெரியும் வாக்குத்தத்தத்தின் மகன் ஆசீர்வாதத்துக்குரியவன் யாக்கோபு என்று. Rebecca knows very well that Jacob was the person to be blessed. ஆண்டவருக்கு உதவி செய்யுமாறு அவங்க என்ன சொல்றாங்க, ஆட்டை வெட்டி ஆட்டோட தோலை போட்டு அப்பாக்கு முன்னுக்கு போய் மேனிபுலேட் பண்ணு. So in order to help the Lord, Rebecca tried to manufacture a new thing in front of the family members and in front of God. கர்த்தருக்கு முன்பதாகவும் குடும்பத்திற்கு முன்பதாகவும் ஒரு தவறான காரியத்தை ரெபெக்கா செய்து விட்டார். நாங்களே யோசிக்கலாம் நாங்க நல்ல திறமையா வேலை செஞ்சு கொண்டிருக்கோம் அப்படினு. So we might think we are working talented. At end நாங்க தான் நஷ்டப்பட்டவங்களா இருப்போம். முடிவிலே நாம் தான் நிறைய காரியங்களை இழந்து விடுவோம். இந்த நாளிலும் கூட நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஆண்டவரே எங்க நான் பிழை விடுறேன். So let us think even this day, Lord, where am I doing the mistake? எங்க நான் பிழை விட்டிருக்கிறேன். Where have I gone wrong? நான் முதல்ல சொன்னபடி ஆண்டவர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். So as I told you, Lord has chosen us. எங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். Lord is enough to bless us. ஆனா ஒரு விஷயம் நாங்க யோசிச்சு பார்ப்போம். Let us think about this for a moment. எங்க நான் நின்று கொண்டிருக்கிறேன். Where am I standing today, Lord? என்ன நான் செய்து கொண்டிருக்கிறேன். What am I doing today, Lord? Hallelujah. இந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும், வீட்டை போய் வாசி பாருங்க. You know the story very well, you can go back home ஆனா and read இந்த this. நேரத்தை நாங்க யோசித்துக்க போறோம் ஆண்டவருக்கு முன்பா எங்களை சரிப்படுத்திக் கொள்ள. So let us make use of this time and now to correct ourselves before the presence of the காலங்கள் Lord. நேரங்கள் கர்த்தருக்கு முன்பாக அது it's precious. Our times are precious in the eyes of the Lord. இந்த காலத்தை நாசமாக்கிராதீங்க. Do not lose the time that you have in your hands. Do not lose the time that you have now. Do not waste it. Hallelujah. Hallelujah. எல்லாரும் எழுந்திருப்போம். Let us all stand up on our feet. எல்லாரும் எழுந்திருப்போம். Let us stand up. ஒரு சில வினாடிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட போகுது. Few minutes are given to you right now. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Close your eyes and raise up your hands and look upon the Lord. ராஜா நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. Oh our glorious King, give us the grace. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. It is not by our power, Lord. உமது ஆவியினாலே. It is through your spirit. Not by my, not by your spirit, Lord. Not by my power, Lord, but through your spirit, Lord. எல்லாரும் ஆண்டவரோடு பேசுவோமா? Oh, shall we speak to the Lord? ஆவியானவர் இந்த இடத்திலே இருக்கிறார். Holy Spirit of God is here. இந்த நேரத்திலே நாங்கள் சில நேரம் நினைக்கலாம், ஆண்டவரே I made a mistake and I am in a mess, Holy Spirit of God. ஓ கர்த்தாவே நான் தவறு செய்து விட்டேன், ஒரு பிழைக்குள்ள இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். Lord, I want you to clear this mess from my life, Holy Spirit of God. கர்த்தாவே இந்த காரியங்களை என் வாழ்க்கையில நீர் சரி செய்ய வேண்டுமாய் உம்மை நோக்கி இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் சுவாமி. Somebody might saying that. ஓ நீங்க சொல்லுகிறீர்கள், God is going to deal in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இந்த காரியத்தை சரி செய்ய போகிறார். Let's speak to him, say that Lord, you dwell in my life and deal it, oh Father God. கர்த்தாவே பிதாவாகிய தேவனே என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நீர் வந்து இந்த காரியங்களை சரி செய்ய வேண்டுமாய் You take control of my life, Holy Spirit of God. பிதாவாகிய தேவனே பரிசுத்த ஆவியானவரே I want every eyes to be closed and every hands to lift towards the heaven and speak to the Father God. எல்லாரும் கண்களை மூடி இருக்கட்டும், Riba raba shagada raba shandere mama. Riba shandoro moroko bodoromo.
ரிகதோரபசே ஹந்தரே மாசிகவரதரமா. இயேசுவின் நாமத்தினாலே Jesus mighty name. மகிமையின் செல்வம் எங்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் கடந்து வந்திருக்கிறீங்க. Oh Lord, glorious King, you have come into ஆண்டவரே, the ஒவ்வொரு midst of us. வாழ்க்கையின் தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you personally, individually work in அப்பா, the midst நீங்க of us. கிரியை Lord. செய்கிற தெய்வ ராஜாவே, Lord, you are the one who works in our அற்புதம் lives. நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you do wonders in our ஆண்டவரே, lives. ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே. Lord Jesus, we praise you in the name of ஆண்டவரே, இந்த நேரத்திலே Jesus. யார் யார் கர்த்தர் முன்பாக பணிகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை கொண்டு வர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you bring a turning point in everybody's life who is bowing down before ஆசீர்வாதத்தின் you, ஊற்றே Lord. இந்த நேரமே கரம் நீட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, you open your hand to bless us, Lord. இயேசுவின் நாமத்தினாலே In Jesus' mighty name. எல்லா தடைகளும் நிர்மூலமாவதாக. Let every obstacle be வழி broken down. வாசல்கள் திறப்பதாக. Let the ways be open in the name இரும்பு of கதவுகள், Jesus. இரும்பு தாழ்பாள்கள் ஆண்டவர் இந்த நேரத்தில் உடைக்கப்படுவதாக. Let the iron gates and bronze gates be இயேசுவின் broken in the நாமத்தினாலே name of Jesus. அற்புதம் நடப்பதாக. In the name of Jesus. let தனிப்பட்ட miracles முறையிலே happen. ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. Lord, individually let them be blessed, Holy Spirit of God. Hallelujah. இயேசுவே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். Lord Jesus, we thank you. இந்த நேரத்திலே தேவ கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஒப்புவிக்கிறேன். Lord, I submit every single child into your holy hands. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே In the name of Father, Son and Holy Spirit. தேவரீர் என் பேரில் வைத்திருக்கிற அதிகாரத்தின்படி நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். Lord, as per the authority you have given me, I bless each and every one of them here. அப்பா, ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் இடைபடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you speak to each and every one of them personally, Lord. தேவைகளோடு இருக்கிறவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். Lord, you meet all their needs, Master. Let them turn, Lord, 360 degrees in front of you, Father God. கர்த்தாவே, அவர்கள் நிச்சயமாக முழுவதுமாக உப்பக்கமாய் திரும்பட்டும் சுவாமி. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஆத்துமாக்கள் உப்பக்கமாய் திரும்பட்டும் Master, சுவாமி. you deal with individuals, oh Father கர்த்தாவே, God. நீர் அவர்களை நோக்கி பேசும் அப்பா. நீர் மாத்திரமே கிரியை செய்வீராக. Lord, you alone work in the midst of them, Master. செய்கைக்கு தக்க பலன் அளிக்கிற தெய்வம் நீங்க. Lord, you are the one who blesses according to our actions. ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. Oh, bless them and strengthen உமது them, நாமம் Lord. மாத்திரமே May மகிமைப்படுவதாக. your name alone be glorified, Master. இயேசுவின் நாமத்தினாலே. In Jesus' name. ஆமென். Amen.